அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ வெல்கம் டு நிசாஸ் தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுகீரை கடையல் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிசாஸ் தமிழ் வேர்ல்டு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சிறுகீரை பருப்பு கடைகள் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிறுகீரை ஒரு கட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 5 பல் பூண்டு, அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 2 தேங்காவை துருவி வச்சுருக்கேன். 50 கிராம் துவரம்பருப்பில் இந்த சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாய். ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்த பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய் இது 3 சேர்த்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ இதில் வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிளகாய் பொடியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 கிளறு கிளறதுக்கப்புறமா இதில் நம்ம கீரையை சேர்த்துடலாம். கீரை சேர்த்ததுக்கப்புறமா இன்னொரு தடவை கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக கீரை வதங்கினதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே போதுங்க, அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. கீரை ஓரளவுக்கு வத்திடுச்சுங்க. அதில் நம்ம பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிறுகீரை பருப்பு கடைகள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிசாஸ் தமிழ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். பாய்.